வாழ்க்கை நம்மளை ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ளும்போது அதிலிருந்து மீண்டு வர நமக்கு ஒரு சக்தி தேவைப்படுது. நமக்குள்ளே இருக்க சக்தி தான் அது. அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு வந்தப்போ அண்ணாமலையாரை கிரிவலம் பண்ணேன். அப்போது எனக்கு பகவான் யோகிராம் சுரத்குமார் குருவாக கிடைச்சாரு. அவர் அருளால் எனக்கு கிடைச்சவர் தான் குருஜி டிஎஸ் நாராயணன். ஏற்கனவே குருஜி டிஎஸ் நாராயணன் பற்றி கும்பமேளா வீடியோவில் சொல்லியிருப்பேன். அவரோட வாழ்க்கையை பற்றி ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரியும் எடுத்திருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாழ்க்கையில் பெரிய சோதனைகளை சந்தித்து எதுக்கும் அசராமல் தனது 90 வயசு வரை பல ஆயிரம் மக்களுக்கு தன்னோட ஆத்மஞான யோக பயிற்சி மூலமாக மன உளைச்சலிருந்து கவலையிலிருந்து விடுபட வச்சு தங்களுக்குள்ளே இருக்கிற சக்தியை உணர்ந்து சந்தோஷமாக வாழ வச்சுருக்காரு. அவர் கூட வாழ்ந்தது என் பாக்கியம். அவர்கிட்ட கற்றுக்கிட்டது அன்பும் சுயநலமின்மையும் தான். அவர் எப்போவுமே எல்லாருக்கும் எல்லாம் சமமாக கிடைக்கணும்னு, நோய் இல்லாமல் எல்லாரும் ஆரோக்கியமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கணும்னு சொல்லுவார். எனக்கு தாயா தந்தையா பெஸ்ட் ஃப்ரெண்டாக மோட்டிவேட்டராக இருந்த என்னோட குருஜி டிஎஸ் நாராயணன் ஆகஸ்ட் 6ஆம் தேதி இறைவனடி சேர்ந்தார். குருஜி டிஎஸ் நாராயணன் அவரோட நினைவாக இனி ஒவ்வொரு மாதமும் ஏழை எளியவர்கள் முதியவர்களுக்கு அவரோட யோக பயிற்சியையும் நன்னெறிகளையும் பயனுள்ள விஷயங்களையும் அன்னதானமும் அவேக்கன்ஸ் அப்படின்ற இனிஷியேட்டிவ் மூலமாக ஒவ்வொரு மாதமும் நடக்க போகுது. இப்போது முதல் முயற்சியாக சென்னையிலேருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர்கிட்ட நரிக்குழுவர் மக்கள் வாழ்கிற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். இங்க நாங்க செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் சிறுகருணையில இருக்கோம். ஸோ நம்ம குருஜி டிஎஸ் நாராயணன் அவர்களோட விஷ் குழந்தைங்க எல்லாருக்குமே இந்த ஆத்ம ஞான யோகா பயிற்சி போய் சேரணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாரு. ஆல்ரெடி போன வருஷம் இந்த இடத்துல கிளாஸ் எடுத்திருந்தோம். ஸோ 2வது வருஷமா இந்த மக்கள் கிட்ட முக்கியமாக குழந்தைங்களுக்கு இந்த ஆத்ம ஞான யோகா பயிற்சியை நடத்திருக்கோம். ஸோ இந்த கோர்ஸில் இவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு அவங்ககிட்டயே கேளுங்க, ஒவ்வொருத்தராக சொல்லுவாங்க ஃபீட்பேக். பேர் கிரி. இந்த இடம் மேல்மருவத்தூர் வட்டம், இங்கே சிறுகருணை. ஆனால் அண்ணன் வந்தார், நல்லா யோகா கற்றுக் கொடுத்தாரு, எங்களுக்கு பிடிக்குது. அண்ணன் ஃபஸ்ட்டே ஒரு வாட்டி வந்தார், திருப்பி ஒரு வாட்டி வரணும்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப ஆசை. ஆனால் யோகா சூப்பராக இருக்குது, நாங்கள் திருப்பி கற்றுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறோம். என் பேர் சந்தோஷ், நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். இந்த அண்ணா வந்தார், யோகாலாம் கற்றுக் கொடுத்தாரு, நல்லா இருந்துச்சு. மூட்டு வலி இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு, நல்லா இருந்துச்சு. மறுபடியும் வரணும் ஒரு ஆசை. என் பேர் கார்த்தி, யோகா கிளாஸ் நல்லா இருந்துச்சு. அண்ணா இன்னொரு வாட்டி வரணும், நிறைய வாட்டி வரணும். மாதிரி வலிக்கும் பண்றப்போ. அதே மாதிரி இந்த பக்கம் கூடாது. உன்னை யாராவது இப்ப கோவப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோ, ரெண்டு விஷயம் நீ பண்ணலாம். ஒண்ணு நீ அவங்களுக்கு திருப்பி ஏதாவது பண்ணனா என்ன ஆகும், அதனால உனக்கு மகிழ்ச்சி ஏற்படாது, மறுபடியும் வருத்தம் தான் வரும். அதுக்கு என்ன பண்ணலாம், உன்னை யாராவது பண்றாங்களா அவங்க கிட்ட இருந்து விலகிரு. சரி, நீங்க பண்றது எனக்கு பிடிக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ விலகிரு. எப்பயுமே நம்ம இப்ப இங்க இருக்கோம் பாத்தியா, இந்த நிமிஷம் மட்டும்தான் வாழ்க்கையில நம்ம கையில இருக்கு, வேற எதுவுமே நம்ம கையில இல்லை. இப்போ நீங்க இங்க இருக்கிற இடம் தான் ரொம்ப பெஸ்டான டைம். ஸோ இந்த டைம்ல தான் நம்ம என்ன வேணா பண்ணலாம். நாளைக்கு நம்ம கையில இல்லை, முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த நிமிஷம், இன்றைய நாள் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிக்கணும் தினமும். வாழ்க்கையில மற்றவங்க நம்மளை பத்தி ஏதாவது தப்பா சொன்னா அதெல்லாம் நம்ம காதுல கேட்கக்கூடாது. மற்றவங்க நம்மளை அப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்படக்கூடாது. நம்ம பாதையில அது நேர்மையான பாதைனா நம்ம போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நம்ம பண்ணணும் வாழ்க்கையில. நம்ம வெளியே பிசிக்கல் இருக்கு பாத்தியா, இது வெளி உருவம் நம்மளோட தோற்றம் கிடையாது. இப்ப கிரினா உன் மனசுக்குள்ள இருக்கான் பாத்தியா, கிரினா அவன் நல்ல பையன், அந்த கேரக்டர் தான் நிற்கும். இப்ப நீ யாராவது ஒருத்தர் ரொம்ப அழகா கூட இருக்கட்டும், ஆனா அவன் ரொம்ப கோவப்படுறான் அவன்கிட்ட, நீ அவன்கிட்ட போவியா? போக மாட்டேன். ஆனா அவன் ஃப்ரெண்டு ரொம்ப ஏழ்மையா இருக்கான், அவன்கிட்ட அன்பா இருக்கான், அவன்கிட்ட போவல.
அப்போ நீ மனசு தானே பார்க்குற, அந்த மனசு தான் மெயின். ஃபேன் வந்து சுற்றுது, அந்த ஃபேன் எப்படி சுற்றுது? ஏன்னா கரண்ட் இருக்கு. அந்த கரண்ட்டு தான் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு பவர். அந்த சக்தி தான் நம்மளை இயக்கும் சக்தி. அதுதான் கடவுள். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், எங்கெங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறோம். பட் நமக்குள்ள, உனக்குள்ளேயே இருக்கு, இவனுக்குள்ளேயும் இருக்கு, எனக்குள்ளேயும் இருக்கு. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒண்ணுதான் இருக்கு. அதை நம்ம என்னைக்கு ரியலைஸ் பண்றோம், நம்ம மேல நம்பிக்கை வச்சு நம்மளால முடியும், நான் இப்படி இருக்கேன், நான் வந்து நல்ல மார்க் எடுக்கணும், நாளைக்கே நான் பெரிய பணக்காரன் ஆகணும், எனக்கு நல்ல புடவை வாங்கணும், எனக்கு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நீ நம்பிக்கையோட நம்பினா உனக்கு அதற்கான வழிகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ வாழ்க்கையில வந்து மிக முக்கியம் வந்து நம்பிக்கை, பொறுமை, மன நிம்மதி. உன்கிட்ட எவ்வளவு பணம் காசு எல்லாம் இருக்கலாம், ஆனா வீட்டுல மன நிம்மதி இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? எவ்வளவு இருந்தா என்ன பிரயோஜனம்? மன நிம்மதி இருந்தா எல்லாமே இருக்கும். அதனால நம்ம லைஃப்ல வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கிட்டையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியா இருக்கணும். உன் ஃப்ரெண்டோ யாரும் வந்து போடா என்னால முடியாதுன்னா நீ அவனுக்கு பாசிட்டிவிட்டி கொடுக்கணும், நம்பிக்கை கொடுக்கணும், யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, உன்னால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா லைஃப் வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க நல்லவங்களா இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப்பும் வந்து ரொம்ப நல்லபடியா ஆகும். ஸோ அதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை. குருஜி TS நாராயணனோட ஆத்ம ஞான யோகா கிளாஸ் வந்து இங்க நடந்துச்சு. ஸோ குருஜி நம்ம எல்லாரையும் விட்டு போய் 1 month ஆகுது. ஸோ அவர் கூட 7 years நான் ட்ராவல் பண்ணியிருந்தேன். அவர் எனக்கு எல்லாமா இருந்தார். அவரோட அன்கண்டிஷனல் லவ் வந்து என் கூட எப்பவுமே இருக்கும் லைஃப் லாங். அதை வெளிப்பாடாக எவ்ரி மந்த் நான் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு குருஜியோட ஆத்ம ஞான யோகா கிளாஸை வந்து நான் எடுப்பேன். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் செஷன் இன்னைக்கு நடந்திருக்கு. ஆக்சுவலி இந்த இடத்துக்கு குருஜி இருந்தப்போ லாஸ்ட் இயர் நான் வந்திருந்தேன். குருஜி வாண்டட் மீ டு கோ ஹியர் அண்ட் டேக் அ ரிவைசல் செஷன். ஸோ அதை இங்கே வந்திருந்தேன். ஸோ எங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. அவங்ககிட்டே கேளுங்க, எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே. ஸோ இந்த ஸ்பிரிட், இந்த எனர்ஜி, இந்த லவ் என்றைக்குமே நம்மளோட இருக்கும். ஸோ யூ கேன் ஆல் ஃபாலோ இந்த சேனல் கோகனட் ஷெல் டெல்ஸ் சேனல்ஸில். இந்த மாதிரி எவ்ரி மந்த் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வரும். ஸோ இந்த குருஜி மாதிரி ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஞானியோட ஆத்ம ஞான யோகா என்றைக்குமே அது நிலச்சிருக்கும். ஸோ தேங்க்யூ ஆல். ஜெய் குருதேவ்.